வாலிப பிராயத்தில் நம்முடைய பிள்ளைகள் சிருஷ்டிகரை நினைத்து கொண்டால், இயேசுடைய இரத்தத்தினாலே கழுகப்பட்டு நம்முடைய பிள்ளைகள் அந்த ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக வந்துட்டாங்கன்னா, அதற்கு பிறகு அவங்கள நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். அந்த ட்ராக்கு கரெக்டாக போகும். ஏன்னா இயேசுடைய இரத்தம் இந்த பிள்ளைகளுடைய பாவங்களை சுத்திகரிப்பது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆளுகைக்கு நேராக வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு கீழே நம்முடைய வாலிப பிள்ளைகள், பசங்க, நம்ம பிள்ளைங்க அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வரும் பொழுது சில அருவருப்புகள், சில பாவங்கள், சில துணிகரங்களுக்குள்ள இவர்கள் பிரயாணப்பட வேண்டிய அல்லது அந்த வழியாக போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். எந்த ஒரு அழுக்கும் வராமல் நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது. ஆனால் எந்த அழுக்கு வந்தாலும் அந்த அழுக்குக்குள்ளிருந்து நம்முடைய பிள்ளைகளை அழகாக பாதுகாப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் கூட இருப்பார். அந்த தேற்றரவாளன் கூட இருந்து பிள்ளைகளை நடத்துவார்.